நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் என்கிற எரேமியா நூலின் வார்த்தைகள் நமக்கும் பெலன் அளிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் துன்புறுத்துவோரின் நடுவில் இடறி விழச் செய்தாலும் கூட கடவுள் அவர்களை விட்டுவிடுவதில்லை. அவர்களை அவர் வீரரைப் போல குடனிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார். எதிரிகள் இடறி விழுவார்கள், அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது என்கிற விவேகமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை வெளிப்படுத்தும் எரேமியா நூலின் வார்த்தைகளை இதயத்தில் தாங்கி இறைவனை நம்முடைய வலிமை மிகுந்த வீரராக ஏற்று ஆராதித்து புகழ்வோம். இன்று திருப்பாடல் 18 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது கடவுள் நெருக்கடி வேளையில் உதவி செய்கிற உற்ற நண்பராக இருக்கிறார். அவர் நல்ல வீரராக செயலாற்றுகிறார். எதிரிகள் நம் மத்தியில் வெற்றி அடையாதபடி அவரே நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார். நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது நமது ஆற்றல் பணத்திலோ மனிதர்களின் பெருமையிலோ அல்லது நம்முடைய ஜாதிய கட்டமைப்பிலோ அல்லது பொருளாதார உயர்விலோ அல்ல, மாறாக
ஆண்டவரில்தான் நம்முடைய ஆற்றல் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற பிள்ளைகள் அவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறார்கள். இந்த நல்ல வார்த்தைகளை உணர்ந்த பிள்ளைகளாக நாமும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என்கிற கடினமான வார்த்தைகளை சொல்லும் இந்த திருப்பாடலின் வரிகள் கடவுள் நம்மோடு இருக்கிற போது நம்மை யாரும் வீழ்த்த முடியாது என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. சாவின் கண்ணிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் இறைவனுடைய கரம் பற்றி நாம் நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவோம். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அன்பே உருவான இறைவா, உடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களது நெருக்கடி வேளையில் எல்லாம் எங்களுக்கு துணை நிற்கின்ற உம்முடைய பேரிரக்கம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக. ஆசிர்வாதத்தினுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நெருக்கடி வேளையில் எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே, ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.